ஜியோ அண்ட் ஹாட்ஸ்டார் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஜியோ ஹாட்ஸ்டார் ஆனாங்க. ஏங்க இப்ப பிரிய போறீங்களா? அப்படின்னா பிரியலாம் போல. நாங்க ஒண்ணா தான் இருக்கிறோம். ஆனா உங்க கூட இருக்க மாட்டோம். பாய் அப்படின்னு சொல்லி இப்ப ஐசிசிக்கு டாடா சொல்றாங்க. மிச்சம் இருக்கிற 2 வருஷம் பீரியட எங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது சார். 2027 வரைக்கும் நாங்க உங்ககிட்ட ரைட்ஸ் வாங்கி வச்சிருந்தோம். ஆமா. ஆனா இப்ப அந்த ரைட்ஸ் அந்த உரிமம் எங்களுக்கு வேண்டாம். நீங்க வேற எவனையா வச்சு பிராட்காஸ்டிங் பண்ணிக்கங்க. எங்க அமௌண்ட் திரும்ப குடுங்க. நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்ற மாரி. எது அமௌண்ட்ட குடு வீட்டுக்கு போறோமா? ஏய்! என்னையா சொல்லிட்டு இருக்க நீயு? போய் T20 வேர்ல்ட் கப்க்கான வேலைய பாரு. அதெல்லாம் அப்புறம் பேசிப்போம். T20 வேர்ல்ட் கப்பும் பண்ண மாட்டோம் நாங்க அப்படின்னு. என்னடா சொல்ற? அப்படின்னு ஷாக்கானாங்க. இது வந்து ஒரு 4, 5 நாளுக்கு முன்னாடி நடந்துச்சு. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வாரத்தோட ஆரம்பத்துல திங்கட்கிழமை எதுமா போட்ட அந்த வெடிகுண்டுக்கு அப்புறமா, இப்ப அடுத்து என்ன நடந்திருக்கு? அதோட இம்பாக்ட் இந்த வார இறுதியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய கிரிக்கெட்டுடைய இந்த மீடியா ரைட்ஸ நாங்க திரும்ப குடுத்துடுறோம். எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்ன இந்த ஜியோ ஹாட்ஸ்டார்னால, திரும்ப இந்த பக்கமா, அந்த பக்கமா இந்த 4 நாள்ல தேடி இருக்கிறாங்க நம்மளுடைய ஐசிசி. சரி ஓகே. இந்தியாவுல நடக்கிற மேட்சஸ எங்க நடந்தாலும் இந்தியாவுடைய இந்த பிசிசிஐ நடத்துற ஐசிசியோட இந்த ரைட்ஸ், மீடியா ரைட்ஸ இந்தியா முழுக்க நீங்க காட்ட மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க ஜியோ ஹாட்ஸ்டார். சரி ஓகே. நீங்க ஓரமா போய் நில்லுங்க. தம்பி சோனி, நீ இங்க கம். அப்புறம் வேற யாரு? ஏய் நெட்ஃபிளிக்ஸ். சார் நான் கிரிக்கெட்லாம் பண்றதே இல்ல. வாடா அப்படின்னு சொல்லி நெட்ஃபிளிக்ஸ் கிட்டலாம் கேட்டு பார்த்துருக்காங்க. அமேசான் பிரைம் வந்து, சார் நான் வந்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அவங்க மேட்ச போட்டுட்டு இருக்கேன். ஏதோ ஒரு நல்ல ஸ்ட்ரீமிங்ல ஏதோ போய்க்கிட்டு இருக்கு. அந்த வண்டிய கொண்டாந்து இந்த ரோட்டுக்குள்ள விட்டு கட 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 கடன்னு ஆக்கிராதீங்க. ரோடும் போயிரும், வண்டியும் போயிரும். இப்ப பார்த்துக்கங்க அப்படின்ற மாரி வந்து அவங்களும் தப்பிக்கிறாங்களாமா.